Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறனற்ற ஸ்டாலின் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பொதுமக்களை 4 மணி நேரத்திற்கு மேலாக தனியார் மண்டபத்தில் திமுக நிர்வாகிகள் அடைத்து வைத்தனர். இந்நிலையில் 10க்கும் குறைவான நபர்களுக்கு ஸ்டாலின் நிவாரணப் பொருட்களை வழங்கி போட்டோ எடுத்துக்கொண்டு கிளம்பினார். இதனையடுத்து நிவாரணப் பொருட்களை வழங்க முடியாமல் திமுக நிர்வாகிகள் திணறிய நிலையில் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். தூக்கி எறியப்பட்ட அரிசி மூட்டைகளை பொதுமக்கள் எடுத்துச் சென்ற அவலம் அரங்கேறிய நிலையில் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் வெளியேறினர். இதனிடையே இந்த சம்பவத்தை படம் பிடித்த செய்தியாளரை மிரட்டி செல்போனை பிடுங்கி திமுக நிர்வாகிகள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொட்டப்பாக்கத்து ஏரி உடைப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்தார். கொட்டப்பாக்கத்து கிராம மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை வெள்ளத்தை சமாளிப்போம் என கூறிய ஸ்டாலின் அரசு ஏரிகளின் கரையை பலப்படுத்தாமலும் வடிகால் வசதி செய்யாமலும் இருந்ததே இதுபோன்ற இன்னல்களுக்கு காரணம் என கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் லஞ்சம் மற்றும் கனிம வள கொள்ளைகள் தான் நடைபெறுவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு, டாஸ்மாக், போதை, வேலை இல்லை, இதுலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எங்க பார்த்தாலும் கனிம வள கொள்ளை, இன்னைக்கு லஞ்சம், ஊழல், இதுலதான் இந்த அரசு நிக்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெல்ல தெளிவாக இந்த மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது. இது அத்தனை மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.